ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு அல்சு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு பிஎஃப் சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது என்ன அறிவிப்பு, யாருக்கெல்லாம் பயனளிக்க போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ தரப்பு, அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது தனியார் நிறுவனத்தில் நம்ம வேலை செய்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நிறுவனத்துலையுமே நமக்கு வந்து பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிடிப்பாங்க. அந்த பிஎஃப்ல பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த பிஎஃப் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா தொழிலாளர் வைப்பு நிதி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ 2023 மற்றும் 2024 ஆண்டிற்கான பிஎஃப் வட்டி விகிதம் குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று இன்றைக்கி நடத்தினாங்க. ஸோ தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி, அதாவது பிஎஃப் தொடர்பான முடிவுகளை எடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அறங்காவலர் வாரியம், அதாவது சிபிடி தலைமையிலான கூட்டம் வந்து நடந்தது. இன்றைய கூட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப் வட்டி விகிதத்தை வந்து இப்போ அதிகப்படுத்தியிருக்காங்க. அதாவது 8.25% அதிகரிப்பதாக இப்போ வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதோட ஹிஸ்ட்ரி நம்ம ஃபுல்லாகவே பார்ப்போம். இபிஎஃப் வட்டி விகிதம் உயரும்னு சொல்லிட்டு தான் இந்த நியூஸில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஊழியர்கள் வருங்கால வைப்புத் தொகை, அதாவது இபிஎஃப் வட்டி விகிதம் 8.15% 8.25%, ஸோ அதாவது 0.10% உயர்த்தியிருக்காங்க. ஸோ அதோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2001 2004 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9.50%, அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக வந்து குறைஞ்சது ஏறுறது இந்த மாதிரியே இருந்தது. ஸோ கடந்த கொரோனானால பார்த்தீங்க அப்படின்னா இம்பேக்ட் காரணமாக 8.1% வந்து குறைச்சாங்க. அதாவது 2020 to 2021 பார்த்தீங்கன்னா 8.5% இருந்தது. பார்த்தீங்கன்னா 2021 to 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8.1% குறைச்சிட்டாங்க. அதாவது 0.40% வந்து குறைச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0.15% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்க்குறது என்ன அப்படின்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 12%, அதாவது நான் சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், அதாவது டைரெக்டாக நம்ம சேலரியிலேருந்து பிடிக்கக்கூடிய 12% ப்ளஸ் இபிஎஃப் அக்கௌண்ட், அதாவது கம்பெனி கொடுக்கக்கூடிய ஷேர் 3.67%. இந்த ரெண்டுக்கும் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி கம்பெனி பே பண்ணக்கூடியது பென்ஷன் ஸ்கீமுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. அந்த 8.33%க்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ப்ளஸ் இடிஎல்ஐ இது எல்லாமே சேர்ந்ததாக டோட்டலாக பிஎஃப்ல 25% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. டைரெக்டாக வரதுன்னு பார்த்தீங்கன்னா 24% வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடிஎல்ஐ இதை பற்றியான வீடியோஸ் எல்லாம் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம். நான் கார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இடிஎல்ஐ ஸ்கீம் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் ஸ்கீம். அதுக்காக பார்த்தீங்கன்னா 0.5% வந்து அதுக்காக கொடுக்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் 0.5%. ஸோ மேலே இருக்கக்கூடிய எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் கம்பெனி கொடுக்கக்கூடிய ஷேர் இபிஎஃப் 3.67%. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 15.67%க்கு தான் நமக்கு வந்து இந்த அமௌண்ட், அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வரும். இந்த அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா அனைத்து பிஎஃப் சந்தாதாரர்களுக்குமே ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாக வந்து அதோட ரேட்டு, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே குறைஞ்சிருந்து. அதோட அதாவது வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருந்து. இந்த இபிஎஃபோட வரலாற்று இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 8.25% வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக்கர்.